ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே, இந்த இணையவழி சத்சங்கத்திலே ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களுக்கு விளக்கம் பார்த்து வருகின்றோம். அன்னையின் அருளால் 23 பாடல்களுக்கு விளக்கம் பார்த்து முடித்துள்ளோம். இன்று 24வது பாடல், அதற்கான விளக்கத்தை பார்க்க வேண்டும். பாடல் 24. புலியின் அதழ் உடையான் பூத்தப்படையான் பலியிரந்தும் எல்லாம் பறிப்பான். மலிப்புனல் சேர் பொன்முடியான் முக்கண் புனிதன் சரண் புகுந்தோர்க்கு என் முடியாது ஏதும் உளரே. அருமையான பாடல். சரணாகத்தியினுடைய சிறப்பு. சரணாகதி, உண்மையாகவே ஒரு பக்தன் தன் இஷ்ட தெய்வத்திடம் சரணாகதி செய்தால் அவனுடைய தகுதி தகைமை எவ்வளவு தூரத்திற்கு செல்லும். அவனால் முடியாதது, சாதிக்க முடியாதது என்று எதுவுமே இருக்காது என்று சொல்லுகின்றார். பார்ப்போம். புலியின் அதழ் உடையான். இப்போ சரணாகதி பண்ணுறோம் அப்படின்னா யார்கிட்ட சரணாகதி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பக்தன் அதை புரிந்து கொண்டு சரணாகதி பண்ணணும். இது வைஷ்ணவத்தில் சரணாகத்தினுடைய தன்மையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பக்தி மார்க்கத்தில் எல்லா சமயங்களுக்கும், வைஷ்ணவ சமயம் மட்டுமல்ல, எல்லோருக்கும் இது ஏற்புடையது. இதே கருத்தை வெவ்வேறு வடிவங்களில் சொற்களோடு எல்லா மதத்திலையும் சொல்லியிருப்பாங்க. அப்படி சரணாகத்தினுடைய அடிப்படை குணங்கள் என்ன, தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, யார்கிட்ட சரணாகதி பண்ணுறதுன்னு தெரிஞ்சு பண்ணணுமா. யார்கிட்ட பண்ணணும்? இப்போ சரணாகதிங்கிறதே நம்ம எப்போ பண்ணுவோம்? நம்மால் இந்த உலகத்தில் ஒரு காரியம் ஆகலை, அதை யார் சாதித்து கொடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட போகிறோம். நம்மால் நம்மளையே காப்பாற்றிக்க முடியலை, யார் நம்மளை காப்பாற்றுவாங்களோ அவங்கக்கிட்ட போகிறோம். நமக்கு ஒரு விஷயம் புரியலை, யார் நமக்கு அதை புரிய வைக்கக்கூடிய அறிவு உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்கிட்ட போகிறோம். நமக்கு புரியுது, செய்ய முடியலை, யார் செய்வார்களோ, நமக்கு செய்து கொடுப்பார்களோ அவர்கள்கிட்ட போகிறோம். அப்போ சரணாகதி என்பது நம்மிலும் மிகுந்ததொரு சக்தி. நம்முடைய தேவை என்னவோ அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியாக இருக்கணும். அதை செய்ய முடியாதவங்கக்கிட்ட போய் நாம் சரணாகதி பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதுக்கு
நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். நாம் புராணங்கள்லேயும் அடிக்கடி பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டம் வந்தவர்கள் ஒவ்வொரு தெய்வத்திட்டையா ஓடுவார்கள். அப்புறம் கடைசியில் நீ நாராயணன்ட்டு போ, நீ சிவன்ட்டு போ அப்படின்னு வழிகாட்டப்படுவார்கள். அங்கே போய் தான் இவர்களுக்கு தீரும், கஷ்டம் தீரும் அப்படின்னு பார்க்குறோம். சந்திரன் அவனுக்கு தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய 27 புதல்விகளாகிய நட்சத்திரங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கின்றார். இவன் அவர்களுள் ரோகிணியிடமே அதிகம் அன்பு காட்டுகின்றான். அப்போ மற்றவர்களெல்லாம் போய் முறையிடுகிறார்கள். என்னப்பா இப்படி ஒத்துட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, எங்களை எல்லாம் அப்படியே புறக்கணிக்கிறான் அப்படின்னு. உடனே தக்ஷன் எப்படிப்பட்டவன்னா வலிமை மிக்கவன், ஆனால் அதோடு ரொம்ப ஒரு ஆணவ அகங்காரம் உடையவன். யாரை பேசுகிறோன்னு யோசிக்காமல் தன்னுடைய வல்லமையை காட்டி விடுவான். அதனால் சந்திரனுக்கு அவன் ஒரு சாபம் கொடுத்துட்டான். என்னுடைய பெண்களெல்லாம் நீ புறக்கணிச்ச, என் மகள்களை, என்னுடைய புதல்வியரை, அதனால் உன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றாக குறைந்து தேய்ந்து நீ அழிந்து போ அப்படின்னு சொல்லிட்டான். முதல்ல சந்திரன் கண்டுக்கலை. ஆனால் சில நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய ஒளி குன்றிக்கொண்டே வருவதை பார்த்தான். ஐயோ, இது இப்படி விட்டால் முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக போகிறான். பிரம்மாட்ட போகிறான். 10 நாள் ஆயாச்சு. அவன் ரொம்ப மெலிந்து கொண்டே வருகிறான். பிரம்மாவும் சொல்கிறார், அப்பா தக்ஷன் என்னுடைய மகன்னு பேர், ஆனால் நான் சொன்னதே கேட்க மாட்டான்ப்பா, அவனெல்லாம் என்னால் கட்டுப்படுத்திக்க முடியாது, என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். நாராயணனும் இது நமக்குரியதல்ல என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் நாராயணன் சொல்ல, நீ சிவபெருமான்கிட்ட போ, அவர் உனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறார். சரின்னு சிவனார்கிட்ட வரான். இவ்வளோ வரதுக்குள்ளே எல்லா கலைகளெல்லாம் ஒவ்வொன்றாக தேய்ந்து ஒரு கலை மட்டும் மிச்சம் இருக்குது. உடனே சிவனார் என்ன பண்ணினார், சரண் என்று வந்தவர்களை காப்பது அவருடைய இயல்பு. அதனால் அவனை ஏற்று தன்னுடைய ஜடாமுடியில் எல்லாருக்கும் தெரியும்படி வைத்து கொண்டார். இப்போ யாராவது ஒருத்தனை ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அல்லது பிரச்சனையில் மாட்டியிருக்கான்னு சொன்னால் அவனை வெளியில் தெரியாமல் வச்சுப்பாங்க. இவர்கள் அடைக்கலம் கொடுத்தது வெளியில் தெரியாதபடி வச்சுப்பாங்க. இவர் யாருக்கு பயப்படணும்? அதனால் என்ன பண்ணிட்டாரா, நல்ல அழகா தலை மேலேயே சூடி கொண்டாராம், பித்தா பிறை சூடி அப்படின்னு. இப்போ சிவபெருமானுடைய அருளால் ஒவ்வொன்றாக அவனுடைய கலை வளர்ந்து கொண்டே வந்தது. இப்போ சரணாகதி அடைகிறோம்னு சொன்னால், யார்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறோமோ அவர்களுக்கு நம்மை காக்கும் திராணி, தைரியம், தெம்பு, வல்லமை இருக்கணும். கோப்திருத்வ வரணம். சரணாகதியில் முக்கியமான அம்சம் என்ன? யார் காப்பதற்கு வல்லமை உடையவர்களோ அவர்களை பிடிக்கணும். அப்படி அவர்களை நன்றாக ஆராய்ந்து அவர்களுடைய தன்மையை தெரிந்து கொண்டு இவர்களை நான் சரணடைகிறேன் என்று தீர்மானித்த பிறகு அதில் இப்படி அப்படி சரிதானா என்கிற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. பூரண விஸ்வாசத்தோடு இருக்கணும். என்ன மாதிரியான விஸ்வாசம்? ரக்ஷிஷ்யதி இது திருட விஸ்வாசக. நான் சரணடைந்துள்ள இந்த தெய்வம் என்னை நிச்சயமாக பரிபூரணமாக காப்பாற்றும், இதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை என்று இருக்கணும். திருட விஸ்வாசம் வேணும். இதான் சரணாகதி. அப்படி சரணாகதி பண்ணும் பொழுது சந்தேகம் அந்த சரணாகதி செய்தவர் மீது வரக்கூடாது. நான் ஏதாவது செய்யட்டுமா அப்படிங்கிற தன்முனைப்பு இருக்கக்கூடாது. தன்முனைப்பு முற்றிலும் நீங்கியவராய் அகங்காரத்தை விட்டு ஆண்டவனை நம்பி, சிறப்ப இவங்க சும்மாவே இருந்துடலாமா, சரணாகதி பண்ணினா சும்மா இருக்கலாமான்னா இல்லை. என்ன செய்யணும்? ஆனுகூல்ய சங்கல்பக. நான் சரணாகதி பண்ணியிருக்கக்கூடிய பெருமானுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் செய்வேன். அதை செய்யாமல் இருக்கக்கூடாது.
அதற்கு மாறாக அவருக்கு எது பிடிக்காதோ அந்த கெட்ட குணம் என்கிட்ட இருந்தால் அதை விட்டுடுவேன், தவறான செயல் என்கிட்ட இருந்தால் அந்த தவறான செயல்பாட்டை நிறுத்தி விடுவேன். பிராத்திகூல்ய வர்ஜனம், அவருக்கு பிடிக்காததை செய்ய மாட்டேன், பிடித்ததை செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதி எடுக்கணும். அப்போ சரணாகதி பண்ணினவன் ஈஸ்வர இச்சையாக தர்மசாஸ்திரங்களிலும் பெரியோர்களாலும் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களையே கடைப்பிடிப்பான். அவன் சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டான் சோம்பேறியா. இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவான். இறைவனுடைய திருவுள்ளம் நமக்கு எப்படி தெரியும்? பொதுப்பட வேதங்களும் ஸ்மிருதிகளும் சாஸ்திரங்களும் இறைவனுடைய திருவுள்ளத்தை பிரதிபலிக்கின்றன. அவற்றை உணர்ந்த முனிவர்களால் எழுதப்பட்டு அந்த இறைவனுடைய ஈஸ்வர இச்சையை பிரதிபலிக்கின்றன. அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அப்படி இறைவனுக்கென்று ஆட்பட்டு இருக்கும் பொழுது உலகாசைகளை யாராவது காமிச்சு உனக்கு இதை தரேன் அதை தரேன் இவ்வளவு செல்வம் தரேன் அது தரேன் வா அப்படின்னு போயிட மாட்டாங்க. வேண்டாம், நான் குடிச்சிட்ருக்கிற கஞ்சியே குடிச்சிட்ருக்கேன், கட்டிகிட்ருக்கிற இந்த கந்த துணியே எனக்கு போதும், அங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிடுவார். பகவான் கொடுத்தது எதுவோ அது எனக்கு போதும் என்று உலக விஷயங்களில் வைராக்கியத்தோடு இருப்பார். தன்னை முற்றிலும் ஈஸ்வரனிடம் சமர்ப்பித்திருப்பார். இதுதான் சரணாகதியின் லட்சணம். அப்படி சரணாகதி பண்ணினவர்கள் யாரிடம்? சிவபெருமானிடம். எப்படிப்பட்ட சிவபெருமான்? அதைத்தான் சொல்றார். புலியின் அதழ் உடையான். அதழ் அப்படின்னா தோல். புலித்தோலை அரைக்கு அசைத்து இடுப்புல அவன் வேஷ்டி போல கட்டி இருப்பது புலித்தோலை. எப்போ எப்படி அப்படின்னு பார்த்தா, புலியின் அதழ்வுடையான் பூத்தப்படையான் பலியிறந்தும் எல்லாம் பரிப்பான். புலியின் அதழ்வுடையான் பலியிறந்தும் எல்லாம் பரிப்பான். இது ரெண்டும் ஒரே கதையை சொல்றது. சிவனாரை பற்றின புராணங்களில் ஒரே கதை இது ரெண்டும் சேர்ந்து. இது பிக்ஷாட்டனராக வந்த கதையை சொல்றது. பிக்ஷாட்டனராக எப்போ வந்தார்? அது எல்லாத்துலேயும் கருத்து இருக்குது. இது வெறும் கதையல்ல, வெறும் புராணம் அல்ல, உள்ளாழ்ந்த தத்துவம் இருக்குது. என்ன? தார்காவனத்தில் இருந்த ரிஷிகள், அவர்களெல்லாம் ரிஷிகள் தான், யாகங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது? கர்ம பிரம்மவாதிகள். அதாவது கடவுள்னு ஒருத்தர் தேவையே கிடையாது. வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணுமோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு யாகம் பண்ணினா உனக்கு அது நிறைவேறிவிடும். எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணும், நல்ல பொண்ணாக கிடைக்கணும் அப்படின்னா ஒரு யாகம் பண்ணு, கிடைச்சிடும். நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு யாகம். வழக்கு ஜெயிக்கணும், யாகம். என்னுடைய எதிரியெல்லாம் ஓஞ்சி போயிடணும், யாகம். எல்லாத்துக்கும் ஒரு யாகம் பண்ணு, உனக்கு அது நடந்துடும். அப்போ கர்மம், கர்ம என்று இங்கே சொல்லப்படுவது வைதிக கர்மம் அல்லது வேதங்களில் விதிக்கப்பட்ட, அதாவது வேதத்தின் பூர்வ பாகமாகிய கர்மகாண்டத்தில் விதிக்கப்பட்ட யாகங்கள். அதை செஞ்சால் போதும், சொர்க்கம் ஈர எல்லாம் கிடைக்கும். வாழும்போது, உலகில் வாழும்போது உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். சுக சௌக்கிய சௌபாகியங்கள் எல்லாம் கிடைக்கும். சரீரத்தை விட்ட பிறகு சொர்க்கம் கிடைக்கும். வேற என்ன வேணும் உனக்கு வாழ்க்கையில்? அப்போ கடவுள் என்னத்துக்கு? அதனால யாகம் பண்ணு, அது போதும் என்று சொல்லக்கூடிய கர்மகாண்டிகள் தான் அந்த ரிஷிகள். தாரகாவனத்தில் இருந்த ரிஷிகள். அந்த ரிஷிகள் இப்படி கர்ம பிரம்மவாதிகளாக, கர்மமே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மை உணர்த்தணுமே. உண்மை என்ன? கர்மம் பலன் தரல் கர்த்தனது ஆணையால். கர்மத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கிறது. என்ன சக்தி? எல்லைக்கு உட்பட்ட சக்தி. என்ன? முறைப்படி ஆற்றப்படுகிற கர்மங்கள் அவ்வவற்றுக்குரிய பலனை கொடுத்தே தீரும். உண்மைதான்.
ஆனால் அப்படி பலன் தருவது எதனால்? கர்த்தனது ஆணையால். கர்மமே தானே பலனை கொடுத்து விடாது. தலைவனாகிய இறைவன் ஆணையிடும் போதுதான் கர்மம் பலன் கொடுக்கும். ஏன் இப்படி கர்மம் தானே பலன் கொடுக்காது? கர்மம் ஜடமதால். கர்மம் ஜடம்யா, அதுக்கு அறிவு கிடையாது. அதனால நீ கர்மத்தை செஞ்சா அதை பார்க்கின்ற பகவான் அதனுடைய பலனை உரிய முறையில் உரிய நேரத்தில் உனக்கு வகுத்தளிப்பார். அவ்வளோதான். கர்மம் பலன் தரல் கர்த்தனது ஆணையால். கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. அப்போ கர்மம் தானே கடவுள் அல்ல, அதனால் அதற்கு தானே பலன் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ரிஷிகள் கர்மகாண்டிகள் என்ன நினைக்கிறார்கள்? கர்மகாண்டிகள் இந்த ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்களெல்லாம் கடைப்பிடிப்பார்கள், யாகங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த ஹோமாக்னி எப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறதுனால அவர்களே நல்ல அப்படியே தேஜஸோடெல்லாம் இருப்பாங்க. ஆனாலும் ஞானம் இல்லை. ஞானம் அல்லது கத்தி கூடுமோ அப்படின்னு தாய்மானவர் சொன்ன மாதிரி அவர்கள் கர்மகாண்டிகள். உலக இன்பத்தையே நாடியிருப்பார்கள். அந்த உலக இன்பத்தை பெறுவதற்கு வைதிக கர்மங்கள் போதும், கடவுளே தேவையில்லை என்பார்கள். ஒரு விதமான நாத்திகவாதம்தான். குருதேவர் சொல்வர், கழுகு எவ்வளவு உயர பறந்தாலும் அதுக்கு கூர்மையான பார்வை இருந்தாலும் அது எதை பார்க்கும்? கீழே பூமியில் எங்கே எலி செத்து கிடக்கு, அழுகினது பிணம் எங்கே கிடக்குன்னு தான் பார்க்கும். அது மாதிரி இவர்கள் எவ்வளவோ பெரிய ரிஷிகளாக இருந்தால் கூட ரொம்ப அற்பமான இந்திரிய சுகங்களை தான் மேலானது போல நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட கர்மகாண்டிகள் தார்காவனத்திலே யாகங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை ஆட்கொள்ள விழைந்தார் சிவபெருமான். அதனால் அவர்களுடைய இந்த ஆணவத்தை, அறியாமையை நீக்குவதற்காக அவர் என்ன பண்ணுறார்? சுந்தர ரூபியாகிய அவர் பிக்ஷாட்டனராக, திகம்பரராக, ஆடை ஏதுமின்றி கையிலே பிரம்ம கபாலத்தை தாங்கி கொண்டு, பிரம்மனுக்கு 5 முகம் இருந்துதான். அவர் ரொம்ப திமுரோடு இருந்த பொழுது இந்த மேலே இருந்த 5வது முகத்தை கிள்ளிட்டார் சிவபெருமான். அதையே அப்படியே அந்த மண்டையோட்டையே பலி தேரும் தலையாலே பலி தேரும் தலைவன் அப்படின்னால அந்த பிரம்மனுடைய கபாலத்தையே இவர் திருவோடு மாதிரி ஏந்தி கொண்டு பிட்சை எடுக்க வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி அவர் வரும்பொழுது யாகத்திலே தீவிரமாக மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் முனிவர்கள். அந்த ரிஷிகளுடைய பத்தினிகள் எப்பொழுதும் இந்த யாகங்களுக்கு வேண்டிய ஹவிசுகளை தயார் பண்ணி கொடுப்பார்கள். அன்றைக்கு அவர்கள் சிவபெருமான் பிக்ஷை எடுக்க வந்திருக்கிற அந்த சுந்தரமூர்த்தியை பார்த்து சொக்கி போய் நிற்கின்றார்கள். இந்த ஹவிஸ் அன்னம் முதலானவற்றை தயாரிப்பதிலே கவனக்குறைவு வந்து விடுகிறது. எப்படி நீ எங்களுக்கு பூஜைக்கு தயார் பண்ண கொடுக்காம இருக்க போச்சு அப்படின்னு இந்த ரிஷிகள் கோபத்தோடு வந்து பார்த்தா, நம்முடைய மனைவிமார் பண்ணின தப்புக்கு காரணம் இந்த ஆளுன்னு தெரிஞ்சு கோபமெல்லாம் சிவனார் மேலே திரும்புகிறது. உடனே இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? ஷாபாத் அபிஷராத் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ஷத்ரியனுடைய ஆயுதம் கையில் இருக்கக்கூடிய வில், அம்பு முதலியன. பிராமணன் ஒருவனுடைய ஆயுதம் அவன் நாக்கில் சாபம் கொடுக்குற வல்லமையாக இருக்குது. இவர்கள் யாகம் பண்ணுவதனால அந்த யாகத்தின் மூலமே இந்த இவர்கள் எதிரி என்று கருதுகின்ற சிவனாரை அழித்துவிட நினைத்து அபிச்சார வேள்விகளெல்லாம் செய்து அதன் மூலம் தீய சக்திகளை எல்லாம் கிளப்புகிறார்கள். அப்படி வரக்கூடிய ஒரு அசுரன் புலி வடிவில் முதல்ல வந்து சிவனார் மீது பாய்கிறான். சிவனார் என்ன பண்ணுறார்? கொஞ்சம் கூட கவலைப்பட்டுக்கல, அலுங்காமல் குலுங்காமல் அந்த புலியை பிடிச்சி கிழிச்சு என்ன தோலை உரித்து அதை இடுப்பில் கட்டினிட்டார். முடிஞ்சு போச்சு. புலி தோலை அரைக்கு அசைத்து புலியின் அதழ் உடையான். இங்கே புலி என்பது எதை குறிக்கின்றது? புலி ஒரு கொரூரமான பிராணி. கொடுமை, கடுமை, இரக்கமின்மை, அசுரத்தன்மைகள் இதெல்லாம் ஆணவத்தை குறிக்கின்றது. ஆணவம், அகங்காரம், அதன் விளைவாக வரக்கூடிய கடுமை,
குரூர சுபாவம். இதுதான் புலி. புலி என்பது ஆணவத்தை குறிக்கின்றது. இறைவன் ஆணவத்தை அடியோடு நீக்கி விடுகின்றான். அவரிடம் வரக்கூடிய பக்தர்களின் ஆணவத்தை நீக்குகின்றார். அதற்கு அடையாளமாக புலித்தோலை அறையிலே கட்டியிருக்கின்றார். ஞானிகள் மகான்கள் கூட புலித்தோலை விரித்து அதில் உட்கார்ந்து தியானம் பண்ணுவதாக நம்ம பார்க்கிறோம் பழங்காலத்தில். அது எதை காட்டுகிறது? மனசுக்குள் இருக்கக்கூடிய காம குரோதாதிகள், குறிப்பாக கோபம், அகங்காரம், அதெல்லாம் மதமாச்சரியங்கள் போன்ற கீழான இயல்புகளை எல்லாம் வென்றுவிட்டதற்கு அடையாளமாக இந்த புலித்தோலின் மீது அமர்ந்து தியானிக்கிறார்கள். அப்போ புலியின் அதழ் உடையான் அப்படின்னா புலித்தோலை ஆடையாக அணிந்திருப்பவன், தன்னை அண்டி சரண் பூகின்ற பக்தர்களின் அகங்காரத்தை போக்குபவன், ஆணவ அகங்காரத்தை நீக்குபவன், புலியின் அதழ் உடையான். பலியிரண்டும் எல்லாம் பரிப்பான். அவன் எப்படி வந்தான் அந்த தார்காவனத்திற்கு? பிரம்ம கபாலத்தை ஏந்தி கொண்டு பிச்சை பாத்திரமாக பிரம்மாவனுடைய கபாலத்தை திருவோடாக தாங்கி கொண்டு வந்தார்னு பார்த்தோம். அப்படி வந்து பிக்ஷை எடுத்தார். பலி இறந்தும், பலி என்பது இங்கே பிச்சை, பிச்சை கேட்பவனாக வந்தாலும் எல்லாம் பரிப்பான். பரிப்பானா தாங்குவான். பிச்சை எடுக்கிறவன்ட்ட அவன் திங்கிறதுக்கே சோறு இல்லைன்னு அர்த்தம். அவன்தான் பிச்சைக்காரன். இவர் பிக்ஷை எடுக்கக்கூடிய பிக்ஷாட்டன மூர்த்தியாக வந்தும் என்ன செய்கிறாராம்? எல்லாம் பரிப்பான். எல்லாம், இந்த எல்லாம்ங்கிற வார்த்தைக்கு எப்படி நாம் பொருள் காணணும்? உபனிஷத்துக்களில் இதம் சர்வம் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். இதம் சர்வம்னா இங்கு இருப்பன எல்லாம். எவையெல்லாம்? இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு எட்டுவதும் பஞ்சபூத்தங்களால் ஆனதுமாகிய பிரபஞ்சம் முழுவதும். அதான் எல்லாம்னா என்ன? சர்வத்தையும் சகலத்தையும் குறிக்கின்றது. பிரபஞ்சம் முழுவதையும் அவன் காப்பாற்றுகின்றான், தாங்குகின்றான், பரிப்பான். பலியிறந்தும் எல்லாம் பரிப்பான். அவன் பிக்ஷை எடுத்து உண்பவன் போல் தோன்றினாலும் பிரபஞ்சம் முழுவதற்கும் அவனே உயிரளித்து கொண்டிருக்கின்றான், எல்லாம் பரிப்பான். அப்புறம் இது ரெண்டும் தொடர்புடையதாக இருந்ததுனால இப்போ சொல்லிட்டோம். முன்னாடி ஒன்று பாருங்கள், பூத்த படையான். இப்போ ஒருத்தட்ட போய் சரணாகதி பண்ணினா அவருக்கு நம்மளை காப்பாற்றுற வல்லமை இருக்கணும். யாராவது நம்முடைய எதிரிகள் வந்து நீ எப்படி என்னுடைய ஆளை பிடிக்க போச்சு அப்படின்னு வந்து சண்டைக்கு வந்தால் அவங்கள அடக்கிறதுக்கு தெம்பு இருக்கணும். அதை காட்டுகிறது புலியின் அதழுடையான். சரி, என்னையை கூட்டிகிட்டு வந்துட்டிய, என் வயிற்றுக்கே சோறு இல்லைப்பா, உன்னையும் வச்சு நான் எப்படி சோறு போட அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை போய் நம்ம சரண் அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? இவர் என்ன பண்ணுறாராம்? பலி இறந்தும் எல்லாம் பரிப்பான். பிக்ஷை எடுத்த பொழுதும் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுபவன் அவனே. அப்புறம் சரி, அவனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா செய்யறதுக்கு இடம், பொருள், ஏவல் அப்படின்னு ஏவலாள்லாம் சுற்றி இருக்கணுமே. அப்படி அவனுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னா பூத்த படையான். அவனுடைய படை எது? பூத்தங்களால் ஆனது, பூத்த கணங்களால் ஆனது. இங்கே பூத்தங்கள் என்பது ஒரு குரூரமான அல்லது ஒரு வேடிக்கையான வடிவங்களை உடைய ஒரு அமானுஷ்யமான பிறவிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். பூத்த பிசாசம், வேதாளம் இதெல்லாம் தான் அவருக்கு படை. இதனடாது பிச்சை எடுக்கிறார் நீங்கள், பூத்தங்களையே படையாய் உடையறாய். ஆமாம், அது எல்லா வேலையும் செஞ்சிடும். ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி, பிரபலமான ஒரு நிகழ்ச்சி இந்த பூத்தங்களை வச்சு. என்ன அப்படின்னா, மீனாட்சி அம்மை சுந்தரேஸ்வரரை விவாகம் செய்யும்போது அவங்க பெரிய ராஜா குடும்பம் இல்லையா, நாங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் கூட்டிகிட்டு வருவீங்க, எத்தனை பேர் வந்தாலும் சரி நாங்கள் சாப்பாடு தயார் பண்ணிடுறோம் அப்படின்றார். அவர் சொல்கிறார், ஒத்தனை மட்டும் கூட்டிகிட்டு வரேங்கிறார். என்னது,
எவ்வளோ பெரிய இடம், நாங்கள் இவ்வளோ பெரிய சம்பந்தத்தை பண்ணிவிட்டு ஒத்தனை கூட்டிகிட்டு வரேங்கிறீங்களே, நாங்கள் ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு தயாரித்து வச்சுருக்கோம், ஒத்தனை கூட்டு, நீங்கள் முதல்ல அவனுக்கு சோறு போடுங்க அப்படின்னு ஒருத்தனை கொண்டு விட்டார். பூதகணத்தில் ஒருத்தன் குண்டோதரன் வர எல்லாத்தையும் முழுங்குறான் பாருங்க. இவங்களால் அவனுக்கு சோறு ஓட்டு முடியலை. அப்போது சிவபெருமானுடைய பூத்த படைகள் அவருடைய ஏவலாளாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால் அவர் நினைத்ததையெல்லாம் சாதிக்க வல்லவர்களாக இருக்கின்றார்கள். பூத்த படையான். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க? குரூரமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறார்கள். ஆனால் வல்லமை மிக்கவர்கள். சில சமயங்கள் அவர்கள் இசைக்கருவிகள் வாசித்து கொண்டிருப்பது போல் சித்தரிக்கப்படுகிறார்கள் கோயில்களில். அவங்களுடைய பிள்ளையார் மாதிரி தொப்பை பெருசாக இருக்குமா அவங்களுக்கு, இந்த பூத்த கணங்களுக்கு. அந்த தொப்பையில் படங்கள்லாம் வரைஞ்சிருக்குமா, அதை வச்சு அவங்களுக்கு பேர் கூட இருக்குமா, அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா நமக்கு வந்து சிரிப்பு தான் வரும், ஒரு மரியாதை வராது. பாவப்பட்ட ஆட்கள் அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறார் இவர். இது எதை காட்டுகிறதுன்னா, ஸ்ரீராமபிரான் வானரங்களையும் கரடிகளையும் படைகளாக வைத்து கொண்டார். அதை பார்த்து ராவணன் கேலி பண்ணான், இவன் என்ன பண்ணிட போகிறான், இவனோ ஒரு மனுஷன், அவனுடைய படைகளும் குரங்கும் கரடியும், நான் இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லைன்னா அவங்க தான் அவனை அழித்தாங்க. அது மாதிரி சிவபெருமானுடைய படைகள் பூத்த படைங்கிறது வந்து ஒரு மரியாதைக்குரியது போல தெரியாது. ஆனால் அவர் நினைப்பதையெல்லாம் சாதித்துவிடும். அப்போ நினைப்பதை சாதிக்கக்கூடியதை வச்சிருக்கிற ஒருத்தர் தானே நமக்கு சரணாகதி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். பூத்தப்படையான். அப்போ இவற்றை நம்ம சரணாகதி பண்ணலாம். புலியின் அதழ்வுடையான், பூத்தப்படையான். இதை இன்னொரு விஷயத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, மக்கள் வேண்டாம் என்று சொல்லுவதை இவர் ஏற்றுக்கொண்டு தனக்கு உரியவர்கள் ஆக்கி விடுகிறார், அவர்களுக்கு வல்லமையும் கொடுத்து விடுகிறார். இப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய சக்திகள் மக்களால் புரிந்து கொள்ளப்படாமல் மக்களால் நேரடியாக பயன்படுத்த முடியாமல் இருப்பது தான் இந்த கணங்கள், பூத்த கணங்கள். அந்த பூத்த கணங்களில் வந்து அதில் ஒரு 18 கூட்டங்கள் இருக்குமா, 18 வகை. அந்த 18 வகையான பூத்த கணங்களுக்கும் தலைவராக அவருடைய மகனாகிய பிள்ளையாரை வச்சுட்டார். அதனால தான் அவர் கணபதி. இந்த பூத்த கணங்கள் தான் சிவபெருமானுடைய படை. அவர் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் இதுகள் வந்து செஞ்சு கொடுத்துரும். அப்போது புலியின் அதழ்வுடையான், பூத்த படையான், பலி இறந்தும் எல்லாம் பரிப்பான். அப்புறம் என்ன, மலி புனல் சேர் பொன்முடியான். அதாவது புராண ரீதியாக சிவபெருமானுடைய சொரூபத்தை வர்ணித்து கொண்டு வருகின்றார் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள். அதனுடைய தத்துவார்த்தத்தை நாம் சிந்திக்கணும். முதல்ல புலியின் அதழ்வுடையான் என்பதை எப்படி சொல்லுவாங்கன்னா, சார்தூலஹர மூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் 25 சிறப்பு வடிவங்களில் விளங்குகின்றார். அதில் ஒன்று புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக அணிந்த வடிவம். அதுக்கு பேர் சார்தூல. சார்தூலம்னா புலி. சார்தூலஹர மூர்த்தம், புலியை கொன்ற அந்த சிவபெருமான். அப்புறம் பூத்தப்படையான், பூத்த கணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பூத்தநாத்தன். பூத்தப்பாண்டி அப்படின்னு ஒரு ஊர் கன்னியாகுமரி கிட்ட இருக்கான். அங்கே அப்படியே பூத்தங்களுக்கு தலைவனாக சிவபெருமான் அந்த ஊர் கோயில் இருக்கிறதுனால பூத்த நாராயணன் அப்படின்னு இங்கே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இயற்கையின் ஆற்றல்கள் எல்லாம் இறைவனால் ஆடப்படுகின்றன அப்படின்னு. பலி இறந்தும் எல்லாம் பரிப்பான். பலி இறப்பவன்னா பிக்ஷாட்டனன். சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் பிக்ஷாட்டனர். இப்போது நம்ம சிவன் கோயில்களில் இந்த சிவபெருமான் எழுந்தருளை பண்ணும் பொழுது பிக்ஷாட்டன மூர்த்தியாக வர்றது உண்டு. அப்படி பிக்ஷாட்டனராக வரும்போது அவருடைய பிக்ஷ பாத்திரத்தில் நம்ம காசு போட்டால் நமக்கு செல்வம் வளரும் அப்படின்னு
ரூபா, 5 ரூபா, 10 ரூபா ஏதோ அப்படி அவங்க ஒரு காயின் ஏதோ தூக்கி போடுறாங்க. எனக்கு கருத்து என்ன, அவர் எதை கேட்குறார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட என்ன கேட்டார்? நீ எனக்கு அடிமையாக வா அப்படின்னார். அவர் சொல்ற, நான் அந்தணன் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற. இல்லை, உன்னுடைய முன்னோர்கள் எழுதி கொடுத்த ஓலை என்னிடம் இருக்கிறதுன்னு காட்டுறார். கருத்து என்ன? ஆணவ அகங்காரத்தை விட்டு இறைவனிடம் பரிபூர்ணமாக சரணாகதி பண்ணி தன்னை சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் அங்கு இட வேண்டிய பிச்சை. நம்ம பிக்ஷை எடுக்கிறதுன்னா, ஒரு உதவி கேட்க போகிறதுனா எதை கேட்போம்? நம்மகிட்ட இல்லாததை கேட்போம். அவற்றை காசா இல்லை. அவர் பிக்ஷைக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவருடைய உடைமை பொருள். விஸ்வநாதன் அவர். தியாகராஜன் ஆயினும் விஸ்வநாதன், ஜெகதீஷன். அதனால அவருக்கு நீ போடுற 5 ரூபா 10 ரூபாலாம் ஒன்றும் ஒரு பொருட்டே, 5 கோடியே கொடுத்தாலும் சரி அது ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ நான் என்னத்தை கொடுக்கணும்னா, உன்னுடைய அகங்காரம் தான்ப்பா என்கிட்ட வர்றதுக்கு தடையாக இருக்குது, அதை கொடுத்துடு, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பலி இறந்தும் எல்லாம் பரிப்பான். பிக்ஷை எடுப்பவனாக தோன்றினாலும் அவனே எல்லா உயிர்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றான். அப்புறம் மலி புனல் சேர் பொன்முடியான். பொன்முடிங்கிறது சிவனாருடைய பெயர். இன்றைக்கு அந்த பெயரை வைத்துக்கொண்டு என்னென்னவோ செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. இருக்கட்டும். பொன்முடி. முடி அப்படிங்கிற சொல்லுக்கு தலைமயிர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தலையில் அணியப்படும் கிரீட்டம், மக்குட்டம். ஒரு ராஜா தலைவன் ஒருவன் அணியக்கூடிய அதுக்கு பேரும் முடி. பொன்முடியினுடன் அப்போ தங்க கிரீடம் வச்சிருக்கிறார்னு அர்த்தமோ அப்படின்னா இல்லை. இவருடைய ஜடாபாரமே இவருடைய மணிமக்குட்டம். இவருடைய சிவபெருமானுடைய ரூபத்தை பார்த்தா அவருக்கு ஒன்றும் எந்த ஒரு கிரீட்டமும் வைக்கலை. கிரீட்டம் வச்சா அப்புறம் திருப்பி எடுப்பாங்க. இவருக்கு எடுக்க முடியாத அவருக்கே உரிய கிரீட்டம் இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறோம்? ஜட்டாதரன், ஜடையை தாங்கி இருப்பவன். அது எப்படி இருக்கு? செஞ்சடை. நல்ல முடியே தாமரை கம்பி மாதிரி சிவப்பாக இருக்கான், செஞ்சடை. அருண ஜடேஸ்வரன். அப்படி அருண ஜடேஸ்வரனாக செஞ்சடையானாக அவன் இருக்கிறான். அது பொன் போன்று மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால பொன்முடியான். அந்த பொன்முடியில் என்ன வைத்திருக்கின்றான்? மலி புனல் சேர் பொன்முடியான். அந்த ஜடைபாரத்துக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா, ஆகாயத்திலிருந்து வெகு வேகமாக பாய்ந்து வந்த கங்காதேவி. அதுலேயும் ஒரு அழகான புராண கதை இருக்கு. பகீரதன் தன்னுடைய முன்னோர்களான சகரர்கள் 60,000 பேர் சில தவறுகளுக்காக உடலை இழக்கிறார்கள். சாம்பல் குவியலாக இருக்குது. அவர்களுக்கு நற்கதி மோட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. கங்கா நீரினால் அவர்கள் கரைத்து செல்லப்படும் போது அவர்களுக்கு விமோச்சனம் பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. கங்கையை எப்படி கொண்டு வருவது? அதுக்கு பல தலைமுறைகளில் முயற்சி பண்ணி கடைசியில் பகீரத பிரயத்தனம்ங்கிறோமே, அந்த மாதிரி தபசு இருந்து கங்கை சொல்கிறேன், நான் வருவேன், ஆனால் வானத்தில் அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். வானதி, அதான் வானத்தின்னு பேர். வானத்தியாகிய கங்காதேவி சொல்லுகிறாள், நான் பூமிக்கு வந்த என் வேகத்தை தாங்கணுமே அப்படிங்கிறாள். மேலே போட்ட ஒரு பொருள் கீழே வர 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 அதனுடைய வேகம் கனம் கூடும். அப்படி நான் கீழே வரும்போது என் வேகத்தை யாரால் தாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாள். அதில் அவளுக்கு 2 விஷயம். ஒன்று, இவன் கூப்பிடுறானே, நான் கீழே வந்தால் தாங்கணுமேங்கிற ஒரு அக்கறை. இன்னொன்று, என்னுடைய வேகம் எவ்வளோ பெருசு பாரு அப்படிங்கிற அகங்காரமும் அவளுக்கு இருந்துதான் கங்காதேவிக்கு.
அப்போது எல்லாரும் சொல்கிறாங்க சிவனாருக்கு தான் அது முடியும் அப்படின்னோடனே சரி சிவனாரை குறித்து தவம் இருக்கான். என்ன, நான் இந்த மாதிரி கங்கை வானத்திலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் தாங்கி எனக்கு கொடுக்கணும், இந்த உலகத்துக்கு அதை எளிதாக்கி தரணும். சரி அப்படின்னு அவர் அப்படியே தன் ஜடாபாரத்தை ஒரு உலுக்கி அதை அப்படி விரிஞ்ச உடனே இவள் விழறா. என்ன பண்ணுற பாரு, நீ என்னை தாங்கிட போறியா அப்படின்னு நினச்சிட்டு அவள் விழும்போது இவர் அப்படியே போட்டு உள்ளே விழுந்த சடைக்கு முடிச்சு கட்டி போட்டார். உள்ளுக்குள்ள இருக்காவ ஜடாபாரத்தை முடிந்தார். உள்ளுக்குள் சிக்கி கொண்ட ஆள் கங்காதேவி. வானத்தில் சர்வ சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருந்த அவள் இப்பொழுது இவருடைய ஜடாபாரத்துக்குள் அடங்கிவிட்டாள். இந்த புராண கதையை கேட்டு சகோதரி நிவேதித்தை சொல்கிறா, இந்த சிவபெருமானுடைய தலையில் ஜடாபாரம் இருக்குது, அந்த ஜடாபாரத்தில் சந்திரன் சூடப்பட்டிருக்கு, அந்த ஜடாபாரத்துக்குள்ளே கங்கை இருக்கிறாளுங்கிறதெல்லாம் பார்த்தா இமயமலையத்தான் அவர்கள் சிவபெருமானுடைய முகம் தலைன்னு உருவகிச்சிருக்காங்க. நல்லா நினச்சி பாருங்கள் அது அழகாக அந்த நிலவு இந்த மலை உச்சிகளில் சிகரங்களிலே தங்குவதை, பள்ளத்தாக்குகளிலே கங்கை ஓடுவதை, என்ன அந்த ஜடாபாரம் போல இந்த நிறைய மரங்களெல்லாம் அசைந்தாடு கொண்டிருக்கின்றன. அத்தகைய மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய சிகரங்கள் இதெல்லாம் பார்த்தா சிவபெருமான் என்பது இந்த இமயமலையே சிவபெருமான் போல இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இறைவன் எத்தனை வடிவங்கள் இலங்குகிறார் பாருங்கள். சரி, மலிப்புனல் சேர் பொன்முடியான், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை தண்ணி. பாரத தேசத்தில் ஓடக்கூடிய நதிகள்லேயே பெருசு கங்கா நதி. அத்தனை துணை நதிகளும் அதில் கலந்து அது பெரிய ஆறாக இமயமலையில் உற்பத்தியாகி இங்கே வங்கக்கடலில் கலக்கின்றது. அதனால் மலி புனல், கொஞ்ச நெஞ்சம் இல்லை நிறைய இருக்குது தண்ணி. மலிப்புனல் சேர் பொன்முடியான், கங்கையை தாங்கிய பொன் போன்ற ஜடாபாரத்தை உடையவன். பிஞகன், வேற என்ன இருக்கு அவர்கிட்ட? முக்கண் புனிதன், அவன் எப்படிப்பட்டவன்? 3 கண்களை உடைய புனிதன். முக்கண், 3வது கண் எதை குறிக்கின்றது? சாதாரணமாக இந்த 2 கண்களும் லௌகீக ஞானத்தை கொடுக்கக்கூடியவை. இந்த முக்கண் என்பது 3வது கண்ணானது ஞான கண், ஆன்மீக ஞானத்தை, பரஞானத்தை குறிக்கின்றது. அந்த ஞானமே வடிவெடுத்தவன் அவன், ஞான சிவன். அந்த ஞானத்தில்தான் ஆனந்தமும் இருக்கின்றது. சிவஞானம், சிவானந்தம். அதனால முக்கண், முக்கண் புனிதன், அவன் புனிதமயமாய் இருக்கின்றான். அவன் தூய்மையே வடிவெடுத்தவன். அவனோடு தொடர்பு கொள்ளுகின்ற, தொடர்புக்கு வருகின்ற எல்லாம் புனிதத்தை பெறுகின்றன. இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பவன் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. சிவபெருமானுடைய 8 குணங்களிலே ஒன்று என்ன? அவருக்கு இயல்பாகவே அழுக்குகளிலிருந்து விடுபட்டு தூய்மையாக இருப்பது தான் அவர் இயல்பு. என்ன? தூய்மை, நின்மலன். அதனால் முக்கண் புனிதன். சரி, இப்போ இவ்வளவு பெருமைகளை உடைய சிவபெருமானை என்ன பண்ணணும்? நீ சரண் புகுந்தோர்க்கு. சரணாகதி பண்ணுறதுனா என்னன்னு பார்த்தோம். ஜீவர்கள் ஏன் இறைவனை சரண் புக வேண்டும்? அவர்களுடைய அறியாமையும் அதன் விளைவாக வரக்கூடிய துன்பங்களும் ஒரு எல்லையே இல்லாததாக வாழ்க்கை துயரம் மயமாக இருக்குது. அந்த துயரம் போகணும்னு சொன்னா, துன்பம் நீங்கணும்னு சொன்னா, அறியாமை நீங்கி மெய்யறிவு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கா அது முடியாது இருக்குது. அப்போ எப்படி, என்னதான் அது எப்படித்தான் அதெல்லாம் துன்பத்தை நீக்கிக் கொள்ளுவது, அறியாமையை நீக்கிக் கொள்வது, அறிவை பெறுவது, ஆனந்தத்தை பெறுவது, எப்படி உணர்வது அப்படின்னா,
யார் அந்த அறிவும் ஆனந்தமுமே வடிவெடுத்தவனாய் இருக்கின்றானோ அவனிடம் போனாதான் நமக்கு அது கிடைக்கும். அப்போ ஆணவ அகங்காரத்தை விட்டு ஞான ஆனந்தமயமான இறைவனை சரண் புகணும். அதைத்தான் சொல்றார் இவ்வளவு நேரம். அப்ப சிவபெருமானை, முக்கண் புனிதனாகிய சிவபெருமானை, 3 கண்களை உடையவனும் தன்னை அண்டி வருபவர்களை புனிதமயம் ஆக்குபவனுமாகிய சிவபெருமானை சரண் புகுந்தோர்க்கு, சரண் புகுந்தவர்கள் திரும்ப நான் செய்தேன்னு சொல்ல மாட்டாங்க. சரணாகதிக்கு தடையாக இருப்பது யான் எனது என்கின்ற செருக்கு, இன்னொரு அறியாமையினுடைய விளைவாக இருக்கக்கூடிய இன்னொரு மனப்பான்மை, நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்கின்ற மனப்பான்மைகள். நான் செய்கிறேன்கிற மனப்பான்மை கர்த்திருவம், நான் அனுபவிக்கிறேன் என்கின்ற மனப்பான்மை போக்திருத்துவம். சரணாகதி பண்ணினவர்களிடம் கர்த்திருவ போக்திருத்துவங்கள் இருக்கக்கூடாது. சரணாகதி பண்ணினப்புறம் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் வைஷ்ணவர்களிடையே சரணாகதி பண்ணினுடைய அடையாளமாக அடியேன் தாசன் அப்படிம்பாங்க. யாருக்கு? இறைவனுக்கு தான். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படின்னு அரசியலில் கூட இந்த சரணாகதியின் தத்துவத்தை சொன்னார் பாரதியார். பரிபூரணனின் அடிமை நான், இந்த லௌகீக ராஜாக்களுக்கு இல்லை. அதனால் திருநாவுக்கரசர் என்ன சொன்னார்? யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரக்கத்தில் இடர்படும் நடலையல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. ஏய் ஓமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளா கொய்மல சேவடி இணை குறுகினோமே. சிவபெருமானுக்கு நாங்கள் ஆட்பட்டு விட்டோம், அதிலிருந்து மீண்டு வேறொருவரை நாட வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. மீளா ஆளானோம். மீளா ஆள் ஆவது தான் சரணாகதி பண்ணுவது. ஆள்னா என்ன? இப்போ வேலைக்கு ஆள் எடுக்கிறது அப்படிங்கிறோம். வேலைக்கு ஆள் எடுக்கிறதுனா என்ன? எனக்கு என்னென்ன வேலைகள்லாம் ஆக வேண்டியிருக்கு, அதை செய்து கொடுக்கக்கூடிய திறமை உள்ள ஆட்களை நான் கூப்பிட்டுக்கிறேன். அவங்க எனக்கு இந்த வேலையை செய்யட்டும்னா அவங்களுக்கு அதற்கான கூலியை பணத்தை கொடுக்குறேன். இதை ஆள் எடுப்பது. சிவபெருமானுக்கு இறைவனுக்கு ஆளாவதுன்னா என்னன்னா, அகங்காரத்தை விட்டு உன்னுடையவன் என்று நம்மை இறைவனிடம் ஒப்படைக்கிறோம். அப்போ இறைவனுடைய திருவருள் ஆற்றல், அந்த அருள் ஆற்றல் இந்த திரிகரணங்கள் மூலம் செயல்படுகிறது என்கிற அளவிற்கு சரணாகதி பண்ணினவர்கள் அகங்கார மமகாரத்தை துறந்தவர்களாய், நான் என்று தனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இது என்னுடையது என்று எதையும் தன்னுடையதாக உரிமை பாராட்டாமல், இதை நான் செய்தேன் என்று தன் அகங்காரத்தை முன்னுக்கு வைக்காமல், இதை செய்ததால் இதை அனுபவிக்கிறேன் என்கின்ற எண்ணமும் இல்லாமல், யான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரம், நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கின்றேன் என்கின்ற கர்த்திருவ போக்திருத்துவம், இதெல்லாம் விட்டாத்தான் ஒருத்தன் உண்மையிலே சரணாகதி பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்படி சரண் புகுந்தோர்க்கு. அப்போ எல்லாத்தையும் இறைவன்கிட்ட விட்டு கொடுத்துட்டேன், இறைவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னேன், உன்னால் என்ன முடியும்? பின்ன நீ எப்படி உலகத்தில் வாழ்வ? அதுக்கு சொல்கிற, சரண் புகுந்தோர்க்கு என் முடியாது, அவர்களால் செய்ய முடியாத விஷயம் என்ன இருக்கிறது இந்த உலகில்? இந்த சரணாகதி பண்ணினவர்களுடைய தன்மை எப்படி இருக்கணுங்கிறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் அழகாக சுட்டி காட்டுறார். 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார்,
அவருடைய விஸ்வரூபத்தை பார்த்து முதல்ல ஆச்சரியமாக ஆர்வமாக பார்த்தவன் நேரம் ஆக ஆக அவனுடைய ஆச்சரியமெல்லாம் பயம் அச்சமாகி விடுகிறது. அச்சத்தோடு நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லையே, உங்களுடைய துவக்கத்தையும் காணேன் முடிவையும் காணேன், எங்கே பார்த்தாலும் நீங்களே இருக்கீங்க, ஒன்றுமே எனக்கு புரியல, தலை சுத்துருது, என்னது இது அப்படின்னு கேட்குறான். நீங்கள் யார், உங்கள் தொழில் என்ன, உங்கள் செயல் என்ன, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்று அவன் கேட்டதினால் அவர் சொல்கிறார், அனைத்தையும் சம்ஹரிக்கின்ற காலம் நான், காலோஸ்மி. என்னுடைய தொழில் என்ன, லோக க்ஷயக்ருத் பிரவருத்தக. என்னுடைய தொழிலானது உலகத்தை அழிப்பது. அனைத்தையும் அழிக்கவல்ல காலம் நான், உலகங்களை சம்ஹரிக்க தலைப்பட்டிருக்கிறேன். ஓஹோ, ஏன் அப்படி சொல்கிறார்? ஒரு உலகத்தை காப்பாற்றுவேன்னு சொன்னார், இங்கே வந்து அழிக்கிறேங்கிறாருன்னா அது போர்க்களத்தில் சொல்கிறார். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவருடைய வேலையை சொல்கிறார். இப்போது நாம் நினச்சிக்கிறோம் மும்மூர்த்திகள்னால் பிரம்மா படைக்கிறார், அப்புறம் விஷ்ணு காப்பாற்றுறார், அப்புறம் ருத்ரன் வந்து அழிக்கிறார். ஸோ 3 பேர் வெவ்வேறு, ஏன்னா 3 பேர் வேலையே வேறு வேறு அப்படின்னு இருக்கிறோம். அப்படி இல்லை. அவரே பிரம்மாவாக படைக்கின்றார், அவரே விஷ்ணுவாக காப்பாற்றுகின்றார், அவரே ருத்ரனாக அழிக்கின்றார். அம்மா என்ன பண்ணுறா, என்னமோ பலகாரங்கள் சமையல்கள் எல்லாம் செய்கிறாங்க பிரம்மா. அதனால் அவங்க வர்ற குழந்தைகள், ஆஃபீஸுக்கு போன கணவரில் வர்ற வரைக்கும் எடுத்து வச்சு அழகாக மூடி ஹாட் பாக்ஸில் இதிலெல்லாம் வச்சு பத்திரப்படுத்துகிறேன். அப்புறம் எல்லோரும் வந்து உட்காந்த உடனே தட்டில் போட்டு பரிமாறினா தட்டு கொஞ்ச நேரத்தில் காலியாகிடுது. அப்போது இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்ற இறைவனே அதை காக்கின்றான். உரிய காலத்தில் சிறிது சிறிதாக எடுத்து விழுங்கி சம்ஹாரம் செய்து கொண்டும் இருக்கின்றான். பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பது போல பிரபஞ்சத்தை உரிய முறையில் தன்னுள் ஒடுக்கிக் கொள்வதாகிய அழித்தலையும் இறைவனே செய்கின்றான். ஒரே இறைவன் தான் 3 வேலை 3 விதமாக செய்கிறான். அதனால இங்கே என்ன சொல்கிறார், உலகங்களை சம்ஹரிக்க தலைப்பட்டிருக்கிற காலம் நான் அப்படிங்கிறார். இப்போது குருக்ஷேத்திர போர் என்கின்ற ஒரு அசாதாரண சூழலிலே இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி படைகள், இந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி, மொத்தம் 18 அக்ஷௌகிணி, எத்தனையோ லட்சக்கணக்கான வீரர்கள், அப்புறம் குதிரைகள், யானைகள் எல்லாம் அழிந்தது. அப்போ இது ஒரு அசாதாரண சூழல், பேரழிவு. ஆனால் தினந்தோறும் இந்த உலகத்தை நினச்சி பார்த்தா முந்தானேத்து நமக்கு ஒரு பக்கத்துலேருந்து செய்தி வருது, மதுரையிலேருந்து. நான் அதை அப்புறம் கடைசியில் சொல்லி கொஞ்சம் நேரம் நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு இருந்தேன். இப்போ நடுவில் இதுவும் வந்துடுது. மதுரையிலேருந்து ஒரு அன்பர், ரொம்ப நாளாக நம்முடைய தப்போவனத்தினுடைய அன்பர், சுவாமிகளுடைய சிஷ்யர், அவர் குருபடி சேர்ந்தார் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தா ஒரு டிவோட்டி அம்மா அவங்க காலமாயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கோயம்புத்தூரில் இன்னொருத்தவங்க, அம்மா எனக்கு பேரம் பிறந்திருக்காம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரே 16ஆம் தேதிக்குள்ளே இப்படி 2 நியூஸு, அப்படி ஒரு நியூஸ். அப்போது ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு நேரத்திலும் உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் யாராவது இறந்து போய் கொண்டிருப்பார்கள், யாராவது ஒரு புது உயிர் ஜனனமாகி இருக்கும். இறப்பும் பிறப்பும் ஓயாது இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது பெருவாரியாக நிகழும் போது நம்முடைய கவனத்துக்கு வருகிறது. மற்றபடி அமைதியாக இந்த உலகத்தை கறந்தெடுத்து கொண்டிருக்கிறான். அமைதியாக புதிய உயிர்களை இந்த உலகத்திற்குள் அனுப்பி கொண்டும் இருக்கின்றான். 2 தான் நடக்கிறது. சரி, அப்போ இப்படி காரியம் நடக்கும் பொழுது இதில் நாம் என்ன பண்ணணும்னு அவர் நினைக்கிறதையும் சொல்கிறார். இந்த வீரர்களெல்லாம் பொதுவாக உலகங்களை சமகரிக்க தலைப்பட்டிருக்கிறேன்னு சொன்னவர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், பீஷ்மர், துரோணர், கருணன் இவர்களெல்லாம் நீ போரிலிருந்து பின்வாங்கினாலும் அவர்கள் நான் விட மாட்டேன், நான் அவங்களெல்லாம் முடிச்சிட்டேங்கிறார். அவங்க கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். நீ பின்வாங்கினாலும் நான் அவங்கள முடிச்சிருவேன்ட்டேன் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார். அவன் தானே யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆரம்பித்தான், அதை வச்சு தானே கீதையே வருது. அதனால் சொல்கிறார், நீ வராட்டாலும் இவங்களெல்லாம் நான் முடிச்சிருவேன்ப்பான்றார்.
அதான் என் வேலை. ஆனால் நீ என்ன பண்ணணும்? நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சின். நிமித்த மாத்திரம் பவ. நான் செய்கிறேன், இவர்களையெல்லாம் அழிக்கிறேன், அதற்கு நீ ஒரு நிமித்தமாக, காரணமாக, கருவியாக மட்டும் இரு. நான் செய்கிறேன்னு நீ நினைக்காத, நான் செஞ்சுக்கிறேன். என் கையில் கருவியாக நீ இரு. நீ எப்படிப்பட்டவன்? சவ்யசாட்சின். இடக்கையாலும் அம்பு எய்ய வல்ல வீரா, நீ என் கையில் கருவியாக மாத்திரம் இரு. அப்போ சரணாகதி பண்ணினவன் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்? ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உக்காந்துருப்பானா? இல்லை, அவன் சவ்யசாட்சினாக, திறமை உடையவனாக இருப்பான். ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாத வழவழா கொழா மனிதன் அல்ல. சரணாகதி பண்ணினாலே அப்படி பாவம் போல ஒன்றும் செய்ய தெரியாமல் இருக்கணுங்கிறது இல்லை. திறமையை வளர்த்து கொண்டு அந்த திறமையை ஈஸ்வரனிடம் அர்ப்பணம் பண்ணி இருப்பான். எல்லாமே ஈஸ்வரார்ப்பணம். சவ்யசாட்சின். இடக்கையாலும் அம்பு எய்ய வல்லவன். சாதாரணமாக என்ன பண்ணுவாங்களாம், இடக்கையால் வில்லை பிடித்து கொண்டு அந்த அம்பினை நாணில் பொருத்தி அந்த நாணையும் அம்பையும் சேர்த்து வலக்கையால் இழுத்து இலக்கின் மீது விடுவார்கள். இங்கிருந்து அப்படி விடும்போது அது அந்த இழுத்து விடும்பொழுது நானோடு பொருத்தப்பட்ட அந்த அம்பு வில்லை விட்டு கிளம்பும்போது ஒரு வேகம் அதற்கு கொடுக்கப்பட்டு அது இலக்கை தாக்குகிறது. இந்த பக்கம் இலக்கு இருக்கும் பொழுது இடது கையில் வில்லை பிடிச்சிட்டு இப்படி வலது கையால் விடுறது வசதி. வலது பக்கம் எதிரி இருக்கான்னு சொன்னால் இப்படி திரும்பிட்டு அடிக்கணும். அர்ஜுனன் என்ன பண்ணுவானா, அவனுடைய ஒரு ஸ்பெஷல் திறமை, தனித்திறமை என்னென்னா, டக்குன்னு கண்மூடி கண் திறக்கிற நேரத்துக்குள்ள வில்லை வலது கைக்கு மாற்றி இடது கையால் அம்பையும் நாணையும் இழுத்து விடுவானா, அதுவும் கரெக்டாக தவறாமல் இலக்கை போய் அடிக்குமா. நமக்கு இப்போ பெருக்கிறது அந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எழுதுறது, இதெல்லாம் வலது கையில் செய்து பழகிட்டு அப்புறம் இடது கையில் நம்ம இடது கை கொண்டே நமக்கு செய்ய முடியாது, பழக்கம் இருக்காது, அந்த காரியம் சரியாக வராது. இவன் எப்படி இருப்பான்? சவ்யசாட்சின். இடக்கையாலும் அம்பு எய்யவல்ல வீரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரணாகதினா ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லாதவன் பண்ணக்கூடியது இல்லை, எல்லா திறமைகளும் இருக்கும். ஆனால் அவை அனைத்தையும் எனக்கு அளித்தவன் ஆண்டவன் என்கிற உணர்வோடு ஆணவத்தை துறந்து ஆண்டவனிடம் முற்றிலும் சரணாகதி பண்ணி இறைவனுடைய கையில் கருவியாய் இருக்கின்றான். அப்போது சரணாகதி பண்ணினவன் சும்மா இருக்கணுங்கிறதோ ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கணுங்கிறதோ இல்லை. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறார், சரண் புகுந்தோர்க்கு என் முடியாது, அவர்களுக்கு சாத்தியம் இல்லாதது என்ன இருக்குது இந்த உலகத்தில், அவங்களால செய்ய முடியாதது என்ன அப்படின்னு அர்த்தம், எல்லாம் முடியும். அதனால் திரும்பி அதை அடுத்து வெளிப்படையாக சொல்றார், ஏதும் உளதே எல்லாம் சித்தியானது, வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடியவர்கள் பக்தர்களுக்கு அந்த சித்தியும் என்ன, புத்தி சித்தி என்ன, சுபம் லாபம் எல்லாம் உண்டு. அறிவும் திறமையும் நற்பேரும் அவர்களுக்கு வாய்க்கும், உண்மையான சரணாகதி பண்ணின பக்தர்களுக்கு. அதனால் சரணாகதி பண்ணின பக்தர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்னு எல்லா இடங்களிலும் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் தாய்மானவர். எல்லா பக்தர்களுமே நீங்கள் எந்த இது எடுத்தால் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் எதில் பார்த்தாலும் இந்த சரணாகதி தான் பக்தி. பக்தி இஸ் ஈக்குவல் டு சரணாகதி, சரணாகதி இஸ் ஈக்குவல் டு பக்தி. சரணாகதி பண்ண முடியாதவன் பக்தனே இல்லை. அதனால் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உண்மையான பக்தர்கள் சரணாகதியைத்தான் வெவ்வேறு வடிவில் சொல்லுவார்கள். அது வைஷ்ணவமோ சைவமோ சாக்தமோ எதுவாக இருந்தாலும் சரி. அப்போது சரணாகதி பண்ணினவன் எப்படி இருக்கிறான்? இறைவனிடம் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்ததால் அந்த இறைவனுடைய ஆற்றல் இவன்கிட்டயே இவன் மூலமே செயல்படுவதே தெரிகிறது. இறைவன் எப்படி இருக்கிறார்? தாய்மானவர் சொல்கிறார், ஆதி நட்பே, நீ என்னுடைய முதல் உறவு யாருன்னா நீ தான். இந்த உலகத்தில் நாம் பிறப்பு எடுத்த போது ஒரு சரீரம்னு வந்த பொழுது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க சுற்றம் நட்பு எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அது ரொம்ப ஒரு பெருசாக நினைக்கிறோம்ல. பிறக்க முன்னாடி ஒரு நிலை நமக்கு இருந்ததுங்கிறத பற்றி நாங்கள் எங்கெங்க நினச்சோம். நீங்கள் வேற. ஆன்மாக்களுக்கு எப்போதும் ஒரே உறவு, ஆதி நட்பு ஆண்டவன் தான்.
அதனால் இந்த சரீரம் எடுக்கும் முன்னாலும் அவர் தான் உறவு, இந்த சரீரம் விட்டாலும் அவர் தான் உறவு, அவரே என்னுடைய உறவு அப்படின்னு உறுதியாக இருக்கிறான் சரணாகதி பண்ணினவன். அதனால் யார் இருந்தன் யார் போயன், நின்னருளாம் சீர் இருந்தால் உய்வேன் சிவமே பராபரமே. சரி, அப்போ யார் இருந்தன் யார் போயன்னு மற்றவங்களை மதிக்காமல் இருக்காரான்? அப்படி இல்லை, எல்லா உயிர்களும் இறைவனுடைய கை கருவிகளாகத்தான் அவர் பார்க்கிறார். அதனால் மரியாதை எல்லார்ட்டையும் உண்டு. ஆனாலும் இவங்க இல்லைன்னா நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு இருக்க மாட்டாங்களாம். சரணாகதி பண்ணின பக்தர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. பகவான் ஒத்தருக்குத்தான் அந்த மதிப்பு. எந்த மதிப்பு? இவங்க இல்லாட்டா நான் எப்படி இருக்கிறது, இறைவன் இல்லாத நான் எப்படி இருக்கிறது. உலக சம்பந்தமான எது இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு கவலை இல்லை. இருக்கணுங்கிறது தலைவிதினா இருக்கட்டும், அது இருக்காதுங்கிற தலைவிதினா போகட்டும், கவலை இல்லை. பகவான் மட்டும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதிருந்து என்னை காத்திருக்கட்டும், அவர் நினைப்பு என் மனசிலிருந்து நீங்காதிருக்கட்டும், அது போதும் என்று சொல்லிவிடுவான். அதுதான் சரணாகதி பண்ணினவனுடைய லட்சணம். யான் எனது அற்றவர் உறவை அப்படிங்கிறார் தாய்மானவர். இறைவன் எப்படிப்பட்டவன்? யான் எனது என்கின்ற அகங்காரம் மமக்காரங்களை விட்டவர்களுக்கு, அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தலைன்னு ஆகி போயிடுது. அப்போ யார் அவங்களுக்கு உதவிக்கு வருவா அப்படின்னா இறைவனே அவர்களுடைய உறவு. யாரை எந்த நேரத்தில் எப்படி அனுப்பிய அந்த ஜீவனை சரணாகதி பண்ணினவனை காப்பாற்றணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். யான் எனது அற்றவர் உறவை. அதனால் நாம் சரணாகதி அடைதல் என்பது உலக பற்றுக்களை விடுவதுங்கிறது மட்டும் இல்லை, இறைவனை பற்றி பிடிப்பது அது ரொம்ப முக்கியம். பற்றுக எதை? பற்றட்டான் பற்றினை. எதுக்கு? பற்று விடற்கு. உலகப்பற்றுக்களை விடுவதற்கு வேறு ஒரு பற்றை பிடித்துக்கொள், அது இறைவனாக இருக்கட்டும். அப்படி இறைவனை பற்றி பிடித்தவர்களுக்கு என் முடியாது, செய்ய முடியாத விஷயம் என்ன இருக்கு? எல்லாம் முடியும். ஏதும் உள்ளதே, எல்லாம் அவர்களுக்கு சித்தியாகும் என்று அழகாக சரணாகதியினுடைய சிறப்பை, சரணாகதி செய்த சரணாகதர்கள் பிரபன்னர்கள் அவர்களுடைய சிறப்பை சொல்லுகிறார். நிச்சயமாக அவர்களுக்கு என்ன சிறப்பு எப்படி வருகிறது? யாரை சரண் புகுந்திருக்கிறார்களோ அவர்களுடைய மகிமையால் தான் இவர்களுக்கு சிறப்பு. நான் பிரைம் மினிஸ்டருக்கு கார் ஓட்டுறேன் அப்படின்னு ஒருத்தன் பெருமையாக சொல்லிப்பான். ஏன்? அவனுடைய பெருமை எங்கேருந்து வருது? யார் அவனுடைய எஜமானனோ அவனை பொறுத்து இவன் பெருமை. அப்போ நம்ம இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணினால் நமக்கு எல்லாம் உண்டு, எல்லாம் முடியும். ஏதும் உள்ளதே. அது எப்படி முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இறைவனுடைய, இங்கே சிவபெருமானுடைய பக்தராக இருக்கிறதுனால சிவபக்தரான தாயுமானவர் அப்படி சிவனுடைய மகிமைகளையெல்லாம் இங்கே சொல்கிறார். எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, மூலப்பொருளாகிய இறைவன் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் காரணனாக ஈஸ்வரனாக இருந்து கொண்டு இதனை தாங்கி கொண்டு இதன் உள்ளும் ஊடும் புறமும் மேலும் கீழும் எல்லா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய அவன் உயிர்களுக்கெல்லாம் சரணாகதனாக இருக்கின்றான். கீதையில் சொல்றார், கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். இவர் எப்படி இருக்கிறார்? கதி. கத்தினா என்ன? போக்கிடம். இறந்த பிறகு இந்த உயிர் செல்லக்கூடியது தான் கத்தின்னு சொல்கிறோம். இந்த உயிர் எங்கே போகும்னா பக்தர்களுக்கு, சரணாகதி பண்ணினவர்களுக்கு போக்கிடம் பகவானே தான். கவலையே இல்லை அவங்களுக்கு. கதி. வாழும்போது எப்படி? பர்த்தா. கணவன் எப்படி மனைவியையும் குழந்தைகளையும் தாங்குகின்றானோ, பொறுப்படுத்திக் கொள்கின்றானோ, அதுபோல இந்த உயிர்களுக்கான பொறுப்பை இறைவன் எடுத்துக்கொள்கிறான். கத்திர் பர்த்தா. அவர்களுக்கு தலைவர் யார்? யார் சொல்கிறத அவங்க கேட்பாங்க? பிரபு, பகவான் தான். கத்திர் பர்த்தா பிரபு. வேறு எப்படி? அவர்கள் அவனை உணராத போதும் அவர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். சாட்சி. கதிர் பர்த்தா பிரபு சாட்சி. நிவாசக. தங்குமிடம் எது? பகவான் தான். சரணம். புகலிடம் எது? அவர் தான். நண்பன் யார்? நல்லெண்ணம் உடைய நண்பன் யார்? சுகிருத், பகவான் தான். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத்.
பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம். இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும், ஒரு தனி ஜீவனுக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுமைக்கும் தோன்றுமிடம், இருக்குமிடம், ஒடுங்குமிடம். பிரபவ தோன்றுகிற இடம், பிரளய ஒடுங்குமிடம். பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் தங்கியிருக்கும் இடம், எல்லாம் அவர் தான். பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம். இல்லை ஒடுங்கிடுத்துனா அப்புறம் என்னாச்சுன்னா பீஜம் அவ்யயம், அழியாத வித்து. அதனால் திரும்ப எப்போ வேணாலும் திரும்ப இது தோற்றத்துக்கு வரும், இருக்கும். பிறகு அவருள் ஒடுங்கும். அவரிடமிருந்து தோன்றி அவரில் தங்கி அவருள்ளேயே ஒடுங்கி அழியாது இருக்கும். அப்படிப்பட்ட இறைவனைத்தான் நாம் சரணாகதி பண்ணணும். அதை சிவன்னு சொல்லலாம், விஷ்ணுன்னு சொல்லலாம், அம்பாள்னு சொல்லலாம். அப்போ கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். அழியாத வித்து. அப்படிப்பட்ட இறைவனை நான் சரணடைகிறேன், ஆதி புருஷனை நான் சரணடைகிறேன். அதனால் எந்த மதங்களாக இருந்தாலும் சமயங்கள் எல்லாவற்றிலும் இப்படி இறைவனை சரணடைவதனுடைய அவசியத்தை சொல்லியிருக்கிறார்கள். அகங்காரம் மமக்காரத்தை விட்டு எனக்கெல்லாம் முடியுங்கிற திமிரை விட்டு ஆண்டவனை சரண் புகுந்தால் நமக்கு பாரதியார் அழகாக சொல்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம், எல்லா பக்தர்களும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிற, அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். சில வரம் பெறுவதற்குத்தான் நீ சரண் புகுறியான்னா, இல்லைப்பா, அதுதான் என்னுடைய இயல்பு, இருப்பிடம், இயல்பான இடம். இங்கே இப்போ எத்தனை நேரம் வெளியில் விளையாண்டாலும், தெருவில் விளையாடினாலும் குழந்தை அப்புறம் ஓடி வந்து அம்மா கிட்ட உட்காந்தா தான் அதுக்கு நிம்மதி. அது மாதிரி நாம் இறைவன்கிட்ட போனால் தான் நமக்கு நிம்மதி. அதனால அவன்கிட்ட சரணாகதி பண்ணணும் என்று இந்த பாடலிலே சரணாகதியின் சிறப்பு, சரணாகதனின் திறமை, அதாவது அவனிடம் இருக்கக்கூடிய ஆற்றல், அவனுக்கு சரண் கொடுத்த இறைவனின் மகிமை எல்லாத்தையும் இந்த 4 வரி பாடலிலே அழகாக சொல்லுகின்றார் ஸ்ரீ தாயுமான அடிகள். புலியின் அதழ் உடையான் பூத்தப் படையான் பலியிறந்தும் எல்லாம் பரிப்பான் மலிப்புனல் சேர் பொன்முடியான் முக்கண் புனிதன் சரண் புகுந்தோர்க்கு என் முடியாது ஏதும் உளதே. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.